2 வாரம் ஆனாலும் பூஜை பாத்திரங்கள் கருக்காமல் பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு ஈஸி அண்ட் குயிக்காக எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 3 வாரம் போல் ஆகிடுச்சு. இது வாஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சபீனா, பீத்தாம்பரி பவுடர், லெமன், கொஞ்சம் சால்ட். பீத்தாம்பரி பவுடர் வந்து நம்ம சாய்ஸ் தான், இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லாச்சும் பரவாயில்ல. புளி இருந்தால் கூட எடுத்துக்கலாம். லெமன் வந்து இதில் ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. லெமனும் சால்ட்டும் தான் நமக்கு நல்லா பளிச்சுன்னு ஆக்க வைக்கும். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் பிசுக்கு போகிறதுக்கு வந்து விளக்கெல்லாம் வந்து சும்மா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து சபீனாவை போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே பீத்தாம்பரி பவுடரும் லெமனும் வச்சு நல்லா வந்து சால்ட் வச்சு நல்லா ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸ்க்ரப்பர் இல்லாமலே கையிலேயே அந்த எலுமிச்சை தோலாலேயே நம்ம வாஷ் பண்ணாலுமே நமக்கு நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். நம்ம என்ன தான் உப்பு தண்ணியில் கழுவினா கூட நம்ம குடிக்கிற தண்ணியில் வந்து ஒரு தரம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு, இல்லைனா நீங்கள் வெயிலில் வந்து காய வச்சுட்டு குங்குமம் போட்டு வைங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஈஸியாக கருக்கவே கருக்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.